அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது நம்பிக்கை அடிப்படையை ஈமான் என்ற சொல்லக்கூடிய ஒரு பேஸ்மெண்டில் தான் நிறுவப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில கேள்விகளை கேட்கும்போது ஈமான் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில் பதில் சொன்னார்கள். அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவனுடைய தூதரை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும், நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்வுடைய விதியினால் தான் ஏற்படுகிறது என்ற விஷயங்களை எல்லாம் நம்பும் போதுதான் அந்த ஈமான் முழுமை பெறும். இதில் மறுமையை நாம் நம்பி வாழ்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த அடிப்படையில் நாம் இஸ்லாத்திற்குள்ளே வந்துவிட்டோம். வந்த விஷயங்களில் ஒரு விஷயம் என்பது மறுமையை நாம் நம்ப வேண்டும். மறுமையை நம்ப வேண்டும் என்றால் அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், மறுமையில் நமக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் முதலில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மறுமையை நம்புறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நாம நம்ப போறோம் அப்படிங்கிறப்போ அதற்கான அறிவு கொஞ்சம் நமக்கு தேவை. அப்பதான் அதை நம்ம அதுல ஒரு ஆர்வமாகவும் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் அது ஒரு வசதியாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படிதான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு அது குறித்த விளக்கங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. மறுமையை நம்பணும், மறுமைங்கிறது எப்படி இருக்கும், அது கியாமத் நாள் எப்படி இருக்குங்கிறது எல்லாம் நாம திருமுறை குர்ஆன்ல பல வசனங்கள்ல படிக்கிறோம். கியாமத் நாள்ல மனிதர்கள் என்ன செய்யப்படுவாங்க, சூர் ஊதப்பட்டு அவர்கள் எழுப்பப்படுவாங்க. அப்படி எழுப்பப்படும் போது அவங்க பல அணியினராக பல வகையில பிரிக்கப்படுவாங்க. அவர்களுக்கான நன்மை தீமை என்ற அடிப்படையில் அவர்கள் செய்த நன்மையின் அளவு அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள், அதற்கான கூலி வழங்கப்படும். யார் தீமை செய்தாரோ அதற்கான நரகத்திற்கான கூலி அவருக்கு வழங்கப்படும் என்று இது போன்ற விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? எடுத்த உடனே சத்தியத்துல அவங்க மூழ்கிட்டாங்களா? இல்ல. ஏராளமான தவறான செயல்களில், வழிகேட்டில், இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பில் நின்றீர்கள். அதாவது விளிம்புனா எப்படி, இந்த பக்கம் தள்ளி விட்டா விழுந்துடலாம், அந்த அளவுக்கு எஜ்ஜில போய் நின்னீங்க. உங்களை அல்லாஹ் தன்னுடைய அருளால் என்ன செஞ்சான், அதுல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி வசனங்கள் எல்லாம் படிக்கும். இப்ப அந்த அளவுக்கு ஏராளமான தவறுகள். அல்லாஹ் என்றால் யார் என்று விளங்கி வைத்தவர்கள் தான் அந்த அரபியர்கள். அல்லாஹ்வை பத்தி தெரியாமலாம் இல்லை அவங்களுக்கு. அல்லாஹ்வை பத்தி விளக்க சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் பிற சிலைகளை வணங்கினாங்க. லாத்து, உஸ்ஸா, மனாத்து போன்ற இணை கடவுள்களை ஏற்படுத்தினாங்க. இந்த கடவுள் மூலமாக இது கிடைக்கும், இந்த கடவுள் மூலமாக இது கிடைக்கும், இந்த நட்சத்திரத்தின் மூலமாக இந்த நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் அவர்கள் நம்பினார்கள். அப்போ அந்த அடிப்படையில் வாழ்ந்தவர்கள். அதுவும் இல்லாமல் பல அறியாமை கால பழக்க வழக்கங்கள், ஏராளமான பழக்க வழக்கங்கள், மனிதர்கள் வெறுக்கக்கூடிய பழக்க வழக்கங்களில் அந்த சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களை ரசூலுல்லாஹ் இந்த மறுமை சிந்தனையையும் சொர்க்கம் நரகம் குறித்த செய்திகளை எடுத்து சொல்வதன் மூலமாக அவங்களை பக்குவப்படுத்தினாங்க. நாளைக்கு மறுமையில இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நிலையான வாழ்க்கை இருக்கிறது, இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பத்திலும் அற்பம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு எடுத்துக்காட்டோடு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? கடல்ல ஒருவருடைய சுட்டு விரலை நுழைத்து அதை வெளியே எடுக்கும் போது அதில் எவ்வளவு நீர் மிச்சம் இருக்குமோ அதுதான் இந்த உலக வாழ்க்கைக்கு சமமானது, எடுத்துக்காட்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. செய்திகளை பல ஜும்மாக்களை நாம கேட்டிருக்கோம். ஒரு ஆட்டை, இறந்து போன ஆட்டை என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் யாராவது விலைக்கு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டு பல செய்திகளை பல ஜும்மாக்களை சொல்லியிருப்பாங்க. அந்த ஆடு, இறந்து போன ஆடு, காது சிறுத்த ஆடு, குறையுள்ள ஆடு, நாங்க வாங்க மாட்டோம், காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இறந்து போன ஆட்டை நீங்க எப்படி வாங்குவதற்காக தயங்குறீங்களோ இதை விட மட்டமானது இந்த உலகம்ட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான பக்குவப்பட்ட உரைகள், பக்குவப்பட்ட அந்த செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சஹாபாக்களுக்கு சொல்லி தராங்க. அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், உங்கள் இறைவனின் மன்னிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் விரைந்து செல்லுங்கள்.
அதன் விசாலம் என்பது வானம் மற்றும் பூமியை உள்ளடக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இறைவனுடைய மன்னிப்புக்கும் சொர்க்கத்துக்கும் விரைந்து வாங்க. அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் என்பது எப்படி இருக்கும்? வானம் மற்றும் பூமியை உள்ளடக்கும். இவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம். இந்த பிரம்மாண்டமான சொர்க்கத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க? தயாராகுங்கள், அதற்காக முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் என்ன செஞ்சா இந்த செய்தியாக சொல்றான். அப்ப இதுல நாம யோசிச்சு பார்க்கணும். இந்த வசனத்தை படிக்கும்போது யோசிக்கணும், இவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கத்தை நமக்கு அல்லாஹ் பரிசா தர இருக்கிறான். அப்படிங்கிறப்போ அதுக்கான உழைப்பு நம்ம அதிகமா செலுத்த வேண்டியிருக்கும். உலகத்துல பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு உழைப்புகளை செலுத்துறோம். இந்த நோன்பு வச்சுட்டு எவ்வளவு சிரமமா இருந்தாலும் நோன்பை விடாம பல நெருக்கடியான வேலைகளை செய்யக்கூடிய மக்கள்லாம் இருக்கத்தானே செய்யறாங்க. சிரமத்தோடு சிரமமா கஷ்டப்பட்டு அந்த வேலையை பாக்குறாங்கன்னா என்ன? ஒண்ணு இறைவிடத்துல இருக்கான கூலி நோன்பை விட்டுறக்கூடாதுங்கிறது. ரெண்டாவது என்ன? ரம்ஜான் வந்ததுன்னா பொருளாதார செலவு அதிகமா இருக்கும். பிள்ளைகளுக்கு, வீடுகளுக்கு, மனைவிமார்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். அந்த மாசத்துல கொஞ்சம் கூடுதலா செலவு இருக்கும். நோன்பு திறக்கும் போது நோம்பாளிகளுக்கு அந்த சகர் உணவு ஏற்பாடு செய்வது போன்ற பல வகையான தேவைகள் அதிகமா இருக்கும். அப்போ மற்ற மாதங்களை விட அந்த மாதம் பொருளாதார தேவை இருக்கும். லீவும் போட முடியாது. அப்போ இரண்டு விதமான விஷயங்களுக்கு நாம தியாகம் பண்ணி உழைக்கிறோமா இல்லையா? அல்லாவுக்காக ஒரு உழைப்பு, உலகத்துக்காகவும் ஒரு உழைப்பு. அப்ப அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு? அது 30 நாள் கழிச்சு முழுசா சம்பளம் வாங்கும்போது திருப்தியான மனநிலையில வாங்கி திருப்தியான நிலையில என்ன செய்வோம்? மனைவி மக்களுக்கு நல்லது செய்வோம், வேண்டியதை வாங்கிக் கொள்வோம். அந்த நிலைமை தான் நாளை மறுமையில நமக்கு வரும். அப்போ அந்த தியாகத்தின் அடிப்படையில இஸ்லாத்தை நாம எப்படி செய்யணும்? சொர்க்கத்திற்காகத்தான் இந்த உலகத்துல வாழணும். சொர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்காகத்தான் நாம் இந்த உலகத்துல வாழணும். யாருமே இலக்கு இல்லாம பயணிக்கவே மாட்டாங்க. இலக்கு இல்லாத மனிதர்கள் யாராவது இருப்பாங்களா? வாழ்க்கையில இலக்கு இல்லாத மனிதர்களே கிடையாது. உலக ரீதியாக கேட்டாலுமே அவர் ஒரு விளக்கத்தை சொல்லுவார். எனக்கு என்னப்பா ஒரு கடை வச்சுட்டேன், இதே மாதிரி இன்னொரு வியாபாரம் செய்யற மாதிரி ஒரு கடை வச்சுட்டா நல்லா இருக்கும். ஒரு இலக்கு தானே. ஒரு வீடு கட்டியாச்சு, இன்னொரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கு. பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்சுட்டேன், இன்னி அடுத்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இலக்கு. இலக்கு இல்லாம யாருமே கிடையாது. அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ யாருமே இலக்கு இல்லாமல் கிடையாது. ஆனால் மூமினாக வாழக்கூடியவர்களுக்கு இதையெல்லாம் விட வேறான ஒரு இலக்கு என்னவென்றால், நாம் நிர்ணயித்து பயணிக்க வேண்டிய இடம் எது என்றால் சொர்க்கத்திற்காக நாம் இலக்கு நிர்ணயித்து நாம் பயணிக்க வேண்டும். அதை எப்படியாவது நாம் அடைந்து விட வேண்டும். அதற்காக என்ன விலை கேட்டாலும் இந்த உலகத்தில் நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த சொர்க்கம் பற்றி சொல்லப்படுகிறது, அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அதில், அதிலிருந்து வெளிப்பட அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். ஒரு இடத்துக்கு சுற்றுலா போறோம், பிரயாணம் பண்றோம், ஏதோ ஒரு விருப்பமான இடம், 2 நாள் 3 நாள் அவ்வளவுதான். அதுக்கடுத்து எப்படா வீட்டுக்கு போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துடும். 4 நாள் வண்டியில சுத்தினாலும் 5ஆவது நாள் வீட்டை தேடிடுவோம். அப்ப அந்த இடத்தை விட்டு நாம நகர்வதற்கு நம்மளுடைய மனம் என்ன செஞ்சிடும்? தயாராகிடும். ஆனால் சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அந்த இடத்தில் இருந்து வெளியேற விரும்பவே மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பார்க்கணும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், தான் நாடியோருக்கு வாழ்வாதாரத்தை வாரி வழங்குகிறான், தான் நாடியோருக்கு அளவோடு கொடுக்கிறான். அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர். ஆனால் மறுமையுடன் வாழ்க்கையில் ஒப்பிடும் போது இவ்வுலக வாழ்க்கை என்பது மிக மிக அற்பமானது. சொர்க்கத்திலிருந்து வெளியேற விரும்ப மாட்டாங்க. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், இந்த உலக வாழ்க்கை என்பது மிக மிக அற்பமானது. இந்த அற்பத்துக்கு உதாரணமாக இன்னொரு செய்தியை சொல்லலாம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்துல சஹாபாக்கள் ஒரு கட்டத்துல ஒரு பட்டு துணியை கொண்டு வராங்க. பட்டு துணி அவ்வளவு மென்மையா மிருதுவா, சாப்பிட்டா அந்த பட்டை பார்க்கும் போதே அவ்வளவு மன மகிழ்ச்சி அடைகிறது. அதை உடுத்தி கொள்ள வேண்டும், அதை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் சஹாபாக்கள் அதனுடைய தரத்தையும் மென்மையும் பார்த்து வியப்படைகிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கவிருக்கும் கைக்குட்டையை விட, கைக்குட்டை இருக்குல்ல, அதை விட இதெல்லாம் என்னப்பா பெரிய மேட்ரு, அது எவ்வளவோ சிறந்தது அப்படிங்கிறார். இந்த பட்டு துணியை விட சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு நாளை மறுமையிலே கிடைக்கக்கூடிய அந்த கைக்குட்டை என்பது பல மடங்கு பல மடங்கு பல மடங்கு சிறந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செய்திகளை பார்க்கிறோம். அதே மாதிரி
இந்த சொர்க்கத்தை பற்றி இன்னொரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, சொர்க்கத்தில் வில்லுக்கு சமமான ஒரு அளவு, குறிப்பிட்ட அளவு இடம் கிடைக்கும் என்பது சூரியன் எதன் மீது உதித்து மறைகிறதோ அந்த உலகத்தை விட சிறந்தது. சூரியன் இந்த உலகத்தின் மீது மட்டுமா உதிக்குது? ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல கேலக்சில சூரியன் ஒரு குடும்பத்தை, சூரிய குடும்பம் பல இருக்குங்கிறாங்க. கேலக்சில பல வகையான கோள்கள் இருக்கிறது, பல வகையான சூரிய குடும்பங்கள் இருக்கிறது. அதுல இந்த சூரிய குடும்பத்தை ஒட்டி எத்தனை கோள்கள் இருக்கிறது? அப்ப அவ்வளவு பிரம்மாண்டமான சூரியன் எதன் மீது வந்து செல்கிறதோ அதை விட சிறந்தது. அப்ப இந்த சொர்க்கத்திற்கு இறைவன் தரக்கூடிய இவ்வளவு கற்பனைக்கும் எட்டாத இந்த சொர்க்கத்தை அடைவதற்கு மூமின்கள் எப்படி செயல்படுகிறார்கள் இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? எத்தனையோ விஷயங்கள்ல மூமின்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? இந்த ரமலான் மாதத்தில் கூட பள்ளிவாசல்கள் காலியாகத்தான் இருக்கு. பெரும்பான்மையான பள்ளிவாசல் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று உண்மையான வெற்றியை நோக்கி அழைக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல் தான். இந்த பள்ளிவாசலுக்கு மக்கள் எப்படி வராங்க யோசிச்சு பாருங்க. அப்ப உண்மையான இலக்கு என்பதை அவர்கள் சரியாக புரிந்திருக்கிறார்களா? நாம் அடைய வேண்டிய இலக்கு என்பது எது என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்திருந்தால் இந்த வெற்றியின் பக்கமும் இந்த தொழுகையின் பக்கமும் மக்கள் விரைந்திருப்பார்களா இல்லையா? ஏனென்று சொன்னால் நாளை மறுமையிலே தொழுகை என்பது பிரதானமாக முதல் கேள்வியாக இருக்கும். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா? எல்லாருக்குமே தெரியும். அப்ப தெரிந்தும் இதில் ஒரு அலட்சியம் என்ன காரணம்? அப்ப நாம இலக்கை நோக்கி பயணிப்பதில் தடுமாறுகிறோம், வழிமாறி செல்லுகிறோம். சைத்தானுடைய தூண்டுதலுக்கும் கட்டுப்பாட்டு அவனுடைய வழிகாட்டுதலுக்கும் நாம் என்ன செய்கிறோம்? கட்டுப்படுகிறோம் என்பதைத்தான் நாம் பார்க்க முடியும். இன்னொரு இடத்துல பாருங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் கொண்டு போயிருவாங்க. அவங்களுக்கு விசாரணை முடிந்து அவங்கவுங்க இலக்கை அடைந்து விட்டார்கள். நரகவாசிகள் நரகத்திற்கென்றும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கென்றும் அவர்களுக்கான இலக்கு முடிந்து விட்டது, இலக்கை அடைந்து விட்டார்கள். அப்போது மரணம் கொண்டு வரப்படும். இது என்னன்னு தெரியுதா? சொர்க்கவாசிகளை பற்றி சொர்க்கவாசிகளை அழைத்து கேட்கப்படும். அவர்கள் சொர்க்கத்திலிருந்து எட்டி பார்ப்பார்கள். இது என்னன்னு தெரிகிறதா? இதுதான் மரணம். அதே போன்று நரகவாசிகளை அழைத்து இது என்ன என்று தெரிகிறதா? அவர்கள் நரகத்திலிருந்து எட்டி பார்ப்பார்கள். அவர்களுக்கு சொல்லப்படும் இதுதான் மரணம். ஒரு ஆட்டினுடைய உருவத்தில் கொண்டு வரப்பட்டு அந்த மரணம் அறுக்கப்படும். இனிமே மரணமே கிடையாது. அப்படின்னா சொர்க்கத்தில் இருப்பவர் என்றென்றும் நிலைத்திருப்பார். சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கை இன்பத்தில் திளைத்திருப்பார். நரகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது மிக மோசமான கெட்ட தங்குமிடம். அவருடைய நிலை எப்படி இருக்கும்னா பரிதாபத்திற்குரிய நிலை என்று சொல்வதை விட ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருப்பாங்க. பல இடங்கள்ல திருமுறை குரான்ல அல்லாஹ் கெட்ட தங்குமிடம் அப்படிதான் சொல்றான். அப்படி யாராவது ஒரு தங்குமிடத்தை விரும்புவாங்களா? அப்போ நம்மளுடைய இலக்கை சரியான முறையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரிய கிரகணத்தப்போ ஒரு இடத்துல ஒரு நேரத்துல தொழுது வைக்கிறாங்க. தொழுது கொண்டிருக்கும் போது தக்பீர் கட்டியாச்சு. தக்பீர் கட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, கைகளை அசைத்து அசைத்து எதையோ பறிப்பதை போன்று செய்கிறார்கள். தொழுகை முடிந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்களும் ஆர்வமா கேட்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்க? அப்போது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கத்தினுடைய ஒரு பல குலை எனக்கு காட்டப்பட்டது. அதை நான் எடுத்து கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பசியே ஏற்பட்டிருக்காது.
எவ்வளவு பெரிய இன்பமான ஒரு ஒரு நிகழ்வு மறுமையில நமக்கு இருக்குது. காலையில சாப்பிடுறோம், இந்த நோம்பு நேரத்துல சகருடைய நேரத்துல நமக்கு பரக்கத்து இருக்குது. அதனால நம்ம ஒரு நாள் முழுக்க நம்முடைய அந்த பயணம் உணவில்லாமல் தாக்கு பிடிக்கிறது. ஆனால் மற்ற நாட்கள்ல பாருங்க, காலையில எந்திரிச்சு பிரஷ் எடுத்து வாயில வச்சு தேய்ச்ச உடனே சில பேருக்கு ஒரு மாதிரி கிருக்குன்னு வந்துடும். என்னத்தையாவது வாய்க்கு உள்ளுக்குள்ள இறக்கணும், தண்ணியை குடிக்கணும், டீயை குடிக்கணும், காஃபியை குடிக்கணும். சரி, அது குடிச்சு ஒரு அரை மணி நேரத்துல திரும்ப கைகாலெல்லாம் பதப்படப்படன்னு வந்துடும், பசி வந்துடும். மறுபடி இட்லி இருக்கா, தோசை இருக்கா, புரோட்டா இருக்கா, சப்பாத்தி இருக்கான்னு தேடாது. அப்போ அந்த அளவுக்கு உணவு தேவை என்பது நமக்கு 3 வேளை இல்ல, 6 வேளை கூட தேவைப்படுது இன்னைக்கு இருக்க காலம். இன்னைக்கு எந்த நேரத்துல சாப்பிடணும்னே இல்லை, உணவகங்களும் பெருத்து போய் கிடக்கு. அன்லிமிட்டடா எங்க போனாலும் சாப்பிட்டுக்கலாம், எந்த நேரத்திலையும் சாப்பிட்டுக்கலாம். அப்போ ரசூலா சொல்றாங்க, அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டு இருந்தால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பசியே ஏற்படாது என்று சொன்னால், அப்ப நாளை மறுமையிலே எவ்வளவு இன்பங்கள் சொர்க்கத்தில் நமக்கு காத்திருக்கிறது, அதை யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு மனுஷன் சில நேரங்கள்ல புலம்பக்கூடியவனா இருப்பான். இதை நான் இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அதை தவற விட்டுட்டேனே, மிகப்பெரிய நஷ்டவாளியா இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே, இந்த செயல்னாலதான் நான் இன்றைக்கு அதல பாதாளத்தில் படுகொலையில் விழுந்து கிடக்கிறேன் என்று மிக மிக வேதனைப்படுவாங்க சில பேர்லாம். இந்த செயலை செஞ்சிருக்கவே கூடாது, நானு இப்படிப்பட்ட செயலாலதான் நான் மிகப்பெரிய நஷ்டவாளியாக இன்றைக்கு நான் இந்த நிலைமையில் இருப்பதற்கு இதுதான் காரணம் என்று புலம்பக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அதே மாதிரி தான் சொர்க்கவாசிக்கு அல்லாஹ் எடுத்த உடனே சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான், நரகத்தை காட்டுவான். அப்படி நீ உலகத்தில் வாழும் போது எனக்கு கட்டுப்பட்டதனால் இன்றைக்கு நீ சொர்க்கவாதி என்று ஆகிவிட்டாய். ஆனால் எனக்கு கட்டுப்படாமல், என்னுடைய தூதருக்கு கட்டுப்படாமல், நான் சொன்ன திருமறை குர்ஆன் வசனங்களை செவி சாய்க்காமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தால் நீ எந்த மாதிரியான பரிதாபமான நிலையில் வீழ்ந்திருப்பாய் என்று சுட்டி காட்டுவதற்காக, எடுத்து காட்டுவதற்காக இந்த சொர்க்கத்தினுடைய விலை எவ்வளவு என்பதை, விலை மதிப்பற்ற சொர்க்கத்தை உனக்கு நான் தந்திருப்பதற்கான காரணம் என்பதை மனிதனுக்கு புரிய வைப்பதற்காக அல்லாஹ் முதலில் அவனை நரகத்தை அப்படி காட்டும். அங்க இருக்கக்கூடிய தண்டனைகளை, அங்க இருக்கக்கூடிய வேதனைகளை, கடுமையான முரட்டு குணம் கொண்ட மூர்க்கத்தனமான மலக்குமார்களை பார்த்த பின்பு கொலையெல்லாம் நடுங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலையை பார்ப்பான். ஒரு பொருளோட மதிப்பு எப்படி தெரியும்னா, நிழலின் அருமை வெயிலில் தெரியும் சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாதிரி சொர்க்கத்தினுடைய விலை மதிப்பு என்பதை இந்த மனிதன் உணர வேண்டும் என்பதற்காக அல்ல அப்படி பண்றான். அதே மாதிரி நரகவாசியாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு எடுத்தவனே நரகத்துல தூக்கி போட்டுற மாட்டான். அவனுக்கும் சில புரிதலை உண்டாக்கணும்ல. உலகத்துல வாழும் போது எனக்கு நீ கட்டுப்படல, என்னுடைய தூதருக்கு கட்டுப்படல, என்னுடைய மார்க்க போதனைகளை புறந்தள்ளினாய், உன்னுடைய வாழ்க்கை உன் மனோ இச்சையின் அடிப்படையில் சுய இன்பத்திற்காக நீ அமைத்துக் கொண்டாய் என்றெல்லாம் சொல்லி உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், இணைவிப்பாளர்கள், இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் முதல்ல சொர்க்கத்தை காட்டுவான். நீ எனக்கு உலகத்துல கட்டுப்பட்டு இருந்திருந்தால், உலகத்துல நான் சொன்ன மாதிரி நீ வாழ்ந்திருந்தால் உனக்கு கிடைக்க இருக்கும் கூலியை பார். வானம் மற்றும் பூமியை உள்ளடக்கிய சொர்க்கத்தை பார். தூய்மையான கன்னிகளை பார். ஒரு முத்தாலான மாளிகை காட்டப்படும். அதனுடைய தூண் ஒவ்வொன்றும் பெரிய அளவுக்கு பல மைல் தூரத்திற்கு இருக்கும். ஒரு முத்தாலான மாளிகை தான், கண்ணாடி மாளிகை, முத்தாலான கண்ணாடி மாளிகை. அதனுடைய தூண் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மைலுக்கும் பல மைல் தூரத்திற்கு இருக்கும். ஒவ்வொரு தூண்களிலும் ஒவ்வொரு அழகிகள் கன்னிகள் இருப்பார்கள். சொர்க்கத்தை அப்படி அவர்களோடு இன்பம் அனுபவித்துக் கொண்டு சுற்றி பார்ப்பார்கள்.
இந்த இன்பத்தை பார் என்று நரவாசிகளுக்கு காட்டப்படும். சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தை வேகமாக உலகத்தில் ஓடக்கூடிய குதிரை பயணித்தாலும் பல ஆண்டுகளால் பயணித்தாலும் கடக்க முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான மரம். கட்டிலில் சாய்ந்திருப்பார்கள். கோப்பைகளிலே பானம் வழங்கப்படும். இளமை மாறாத கன்னிகள் இருப்பார்கள். அவர்களுக்கு பணிவிடை செய்ய அழகான முத்து கீழே போட்டோம்னா அப்படி குதிச்சு எப்படி தெரிச்சு போகும். அதே மாதிரி குழந்தைகள், அந்த பருவ வயதுடைய குழந்தைகள் அவங்களுக்காக சர்வ் பண்றதுக்கு, பணிவிடை செய்வதற்கு, இப்படி பல இன்பங்களை காட்டி இந்த இன்பத்தை எல்லாம் நீ இழந்து விட்டாய் என்று நரகவாதியுடைய அந்த இழப்பை எடுத்து காட்டுவதற்கு அல்லாஹ் முதல்ல சொர்க்கத்தை தான் காட்டுவோம். எவ்வளவு கை சேதம். அல்லோ போச்சே, நான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டிருந்தா, தூதருக்கு கட்டுப்பட்டிருந்தா, இவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கத்துல இவ்வளவு இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு நான் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேனே. என்னுடைய பெரியார்களுக்கும் முன்னோர்களுக்கும் கட்டுப்பட்டு இன்னைக்கு நாசமா போயிட்டேனே என்று புலம்பக்கூடியவர்களும் நாளை மறுமையில் இருப்பாங்க. அப்போ ஒரு பொருளோட வேல்யூ தெரியணும்னா நாம் எதை இழந்திருக்கிறோம் என்பதை முதல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் பெறணும். நம்முடைய இலக்கு எப்படியாவது அல்லாஹ் சொர்க்கத்தை எங்களுக்கு கொடுத்துரு. நாங்க தெரிந்தும் தெரியாமலும் தவறு செஞ்சிருப்போம். நீ மிகப்பெரிய கருணையாளன், நீ மிகப்பெரிய அருளாளன். எங்களை பிடிச்சிடாதே அல்லாஹ், எங்களை தண்டிச்சிடாதே அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழியை காட்டு. ஒவ்வொரு நேர தொழுகையிலும் நாம கேட்கக்கூடிய பிரார்த்தனை, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனோம்னாங்க, அதுல நேர்வழி தானே கேட்கிறோம். நேர்வழி என்பது எது? உன்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவருடைய வழி இல்லாத வழிதான் நேர்வழி. அந்த வழியை காட்டிராத, நேர்வழியை காட்டு என்று நாம் அல்லாஹ்விடத்துல கேட்கும் போது அடுத்தடுத்து கேட்கும் போது நம்ம இறைவன் கைவிட்டு விடுவானா? ஒரு சாலை, கடுமையான போக்குவரத்து நிறைந்த சாலை, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை, 2 வயது குழந்தையை, 3 வயது குழந்தையை பிடித்துக் கொண்டு ரோட்டை கடக்க வேண்டும். அந்த குழந்தையை எப்படி கையில பிடிச்சுக்குவாங்க அந்த அம்மா? ரோடு வண்டி நிறைய போகுது, குழந்தைய விட்டோம்னா குழந்தை வண்டியில போய் விழுந்து அடிபட்டுருவா, அப்புறம் ஒரு பெரிய இழப்பு ஏற்படும், பயம் இருக்கும். அப்ப அந்த தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை கேர் பண்ணி கொண்டு போவாங்களோ, நான் மீண்டும் மீண்டும் இறைவனிடத்திலே அல்லாஹ் இதை எனக்கு கொடு, இதை எனக்கு கொடு, என்னை மன்னித்து விடு, எனக்கு நேர்வழியை காட்டு என்று நான் பிரார்த்தனை செய்யும் போது பல மடங்கு கிட்டத்தட்ட அல்லாஹ் சொல்றான், 99 மடங்கு கருணையை நாளை மறுமையிலே இறை நம்பிக்கையாளர்களுக்காக நான் வைத்துள்ளேன். அப்பேற்பட்ட அல்லாஹ் நம்மை கைவிட்டுருவானா? அப்ப நாம நம்முடைய பயணத்தை இறைவன் சொல்லக்கூடிய விஷயத்தில் கொஞ்சமாவது செலவழிக்க வேண்டும். பெருவாரியான நேரங்களை செலவழிக்க வேண்டாம். இறைவன் சொல்லக்கூடிய 5 நேர தொழுகை, நம்மால் முடிந்த இறை வசனங்களை, நம்மால் முடிந்த தான தர்மங்களை, நம்மால் முடிந்த திக்ருகளை, பெரிய அளவுக்கு இறைவனை நம்மை புகழ வேண்டாம், நாம் புகழ வேண்டாம். கடுமையா கஷ்டப்பட்டு பெரிய துவாவை மனப்பாடம் பண்ணி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இறைவனை மனமாற உணர்ந்து, அல்லாஹ்வுடைய தன்மையை உணர்ந்து, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், சுபஹானல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை போதும் அவனை பிரார்த்தனை செய்வது. நீ எந்த ஒரு பலகீனத்துக்கும் உட்பட்டவன் கிடையாது. முழுக்க முழுக்க பலகீனத்திற்கு சொந்தக்காரர்கள் நாங்க தான். நீ எந்த தேவையும் மற்றவன், அனைத்து விதமான தேவைகளுக்கும் சொந்தக்காரர்கள் நாங்கள். இதை உணர்ந்து இந்த ஒரு வார்த்தையை நாம் அனுதினமும் பிரார்த்தித்தால் போதும், திக்ர் செய்தால் போதும். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம். அந்த அளவுக்கு மார்க்கத்தில் எளிமையான விஷயங்கள் இருக்கிறது.
அளப்பெரிய நன்மைகளை கூலியை பெறுவதற்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் என் குடும்பத்தாரையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய மூமின்களையும் அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கணியத்துக்குரிய எல்லாம் இலக்கை மறந்து வாழக்கூடிய மூமின்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொர்க்கம் நரகம் குறித்த செய்தியை பதிலிட்டார். அல் ஆராஃப் என்ற அத்தியாயத்தை படித்தீர்கள் என்றால் மிகச்சிறந்த ஒரு அத்தியாயம். இதில் சொர்க்கவாசிகள் நரவாசிகள் குறித்த சில சம்பவங்கள் இருக்கிறது. வாய்ப்பு இருக்கக்கூடிய சோழர்கள் அந்த அத்தியாயத்தை எடுத்து படிங்கள். அதில் வரக்கூடிய 38வது வசனம் பாருங்கள். ஜின் மற்றும் மனிதர்களில் உங்களுக்கு முன் சென்ற கூட்டத்தினுடன் நீங்களும் நரகத்தில் நுழையுங்கள் என்று இறைவன் கூறுவான். ஒவ்வொரு கூட்டத்தினரும் நுழையும் போது தமது சக கூட்டத்தினரை சவிப்பார்கள். முடிவில் அனைவரும் அதை அடைந்த போது அவர்கள் முந்தியவர்களை பற்றி எங்கள் இறைவனே இவர்கள்தான் எங்களை வழிகெடுத்தார்கள், அவர்கள் நரகத்தில் 2 மடங்கு வேதனையை கொடுப்பாயாக என்று அவர்களில் பிந்தியவர்கள் கூறுவார்கள். ஆனா அல்லாஹ் சொல்லுவான், அனைவருக்கும் 2 மடங்கு உண்டு. அவர்களின் முந்தியவர்கள் பிந்தியவர்களிடம் எங்களை விட உங்களுக்கு எந்த சிறப்பும் இல்லை. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு இழிவான நிலைக்கு பேரக்கூடாது. ஒரு கூட்டம் நரகத்துக்கு போயிடும். அந்த நரகத்துக்கு போன கூட்டம் சக கூட்டத்தை பார்த்து சபிப்பார்கள். இவன் தான் என்னை வழி எடுத்தான், இவன் தான் என்னை நேர்வழியிலிருந்து தடுத்தான் என்று சொல்லி புலம்பக்கூடிய மக்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருமுறை குர்ஆனிலே 1400 வருடங்களுக்கு முன்பாக இந்த கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க. ஏன் இதை சொல்லணும்? அப்ப நாளைக்கு மறுமையில இது நடக்கும். வேதங்களிலே தான் அல்லாஹ்வுடைய வேதம் தான் உண்மையானது. ஹதீசி கிதாபுல்லா, செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய வேதம் இவ்வளவு தெளிவான உண்மையை, நரகத்திற்கான செய்தியை நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது. எங்கள் இறைவா, எங்களின் தலைவர்களும் எங்களின் பெரியவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், எங்களை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள், எங்கள் இறைவனே அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடுப்பாயாக. இன்னைக்கும் முன்னோர்கள் என்று சொல்லிக்கொண்டு முன்னோர்கள் வழியை இன்னைக்கு பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்களா இல்லையா? மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை நாங்க இன்னைக்கு காலங்காலமா செஞ்சுக்கிட்டு வரோம். எங்க தாத்தா காலத்துல இருந்துச்சு, அவருக்கு முந்தின காலத்துல இருந்துச்சு. மார்க்கத்தின் பெயரால் செய்யக்கூடிய இணைவிப்பு காரியங்கள், விதத்தான காரியங்கள், அதற்கு சப்பை கட்டுவதற்கு முதல் காரணம் என்ன? பெரியோர்கள், முன்னோர்கள். அந்த பெரியோர்களையும் முன்னோர்களையும் இவன் என்ன செய்வான்? நாளைக்கு வருவேற இவன் தான் என்னை வழிகெடுத்தா, இவனை தூக்கி மேல நரகத்துல போட்டு 2 மடங்கு வேதனை கொடுப்பான். ஆனா அல்லாஹ் சொல்றான், உங்க 2 பேருக்கும் ஒரே மடங்கு தான், ஒரே அளவுதான் கூலி, 2 பேருக்கும் 2 மடங்கு உண்டு. அப்ப அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் போய்விடக் கூடாது. அதிகம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். கபருடைய வேதனையிலிருந்தும் நரகத்தினுடைய வேதனையிலிருந்தும் நாம் அதிகம் இறைவனிடத்திலே தௌபா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த உலகத்திலையும் எனக்கு நன்மையை கொடு, மறுமையிலும் எனக்கு நன்மை கொடு, நரக வேதனையிலிருந்து என்னை காப்பாத்து. ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை சொல்லிட்டு உலகத்துல நன்மை ஒரு தடவை தான் கேட்கிறாங்க. ஆனா மறுமையை பத்தி சொல்லும்போது மறுமையில எனக்கு நன்மையை கொடு. 2வதா சொல்றாங்க, நரகத்திலிருந்தும் என்னை காப்பாத்து, நன்மையை கொடு. அப்ப உலகத்திற்கு விட மறுமைக்காக அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்காக, நமக்காக, மற்றவர்களுக்காக, அனைவருக்குமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பிரார்த்தனையை அதிகம் அமைத்துக் கொள்ளுங்கள். பித்ராவுடைய தொகை ஒரு நபருக்கு 150 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பித்ரா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு
குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அடிமைகள் என்று வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் என்ன செஞ்சிருக்காங்க? ரசூலுல்லாஹ் கடமையாக்கியிருக்காங்க. வீட்டுல 5 நபர் என்றால் 5 நபருக்கும் ஃபித்ரா தொகை கொடுக்க வேண்டும். 10 நபர் என்றால் 10 நபருக்கும் ஃபித்ரா தொகை கொடுக்க வேண்டும். ஏன்? 2 விஷயம். ஒன்று, நோன்பாளியுடைய நோன்பு காலங்களில் ஏற்பட்ட தவறுகளுக்கு அல்லாஹ் இதை பாவ பரிகாரமாக ஆக்குகிறான். அப்போ முதல்ல நாம் நோம்பில் சில தவறுகளை தெரியாமல் செய்திருந்தாலோ, புரியாமலோ ஏதோ ஒரு நிலையில் தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்கு இது பரிகாரமாக மாறிவிடும். 2வது, இந்த நோம்பு தினத்தில் கூட மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது, வயிறார உணவு உண்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நோம்பு பெருநாளை கூட தர்ம பெருநாள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மார்க்கத்தில் வழிகாட்டும். பிற மத கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் பாருங்க, பண்டிகை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு மக்களை இன்றைக்கு நோவினைப்படுத்துகிறார்கள். பெரிய அளவுக்கு விமர்சையாக இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய தீபாவளியை பாருங்க. தீபாவளிக்கு அடுத்த 3 நாள் மக்கள் வெளியே வர முடியாது. கண் எரிச்சல், மூச்சு திணறல், காற்று மாசு, ஒளி மாசு, பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். ஆனா இவங்க அந்த மாதிரியான பண்டிகை கொண்டாடுறாங்க. ஏன் 2-3 தினங்களுக்கு முன்பாக கொண்டாடப்பட்ட கோழி பண்டிகை பாருங்க. ஒரு பெண்மணி கொதிக்கிற நீரை, சுடு தண்ணியை தன் மீது கலர் சாயத்தை பூசுவதற்காக வந்த ஒரு சின்ன குழந்தை மீது ஊத்திட்டாங்க. விளையாட்டாக பண்றாங்க. எதை பிள்ளைகளுக்கு காட்டுறோமோ அதை செய்வாங்க. பெரியவர்கள் அதை செய்யப்போதானே சின்ன பிள்ளை பண்றாங்க. ஆனால் அதை சின்ன குழந்தை தான் செய்கிறது என்பதை புரியாமல் கொதிக்கிற நீரை தூக்கி கொண்டு போய் ஊத்துறாங்க. பாக்குறோமா இல்லையா வலைதளங்கள்? ஆபாசமான அருவருக்கத்தக்க காரியங்களை கோழி பண்டிகைக்கு அடிப்படையில் செய்யலாம். கோழி பண்டிகைக்காக ஒரு இந்து சகோதரியோ சகோதரர் கொல்லப்பட்டு விட்டார் டெல்லியில. கொல்லப்பட்டதுக்கு காரணம் என்ன? ஒரு முஸ்லிம் ஃபேமிலி. தவறு நடந்து விட்டது. இவன் பண்டிகை இவனோடு தான் வைத்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு தவறில் அவர் செஞ்சாரு, அவர் அடிக்கவும் அவர் இறந்து போயிட்டார். உடனே ஒட்டுமொத்தமாக அவருடைய வீட்டையே இடித்து தர மாட்டேங்கிறான். இதே மாதிரி எத்தனை முஸ்லிம்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது பண்டிகையின் பெயரால். அப்ப எல்லாம் இப்படி பண்ணாங்களா? டெல்லி ஒரு அயோக்கியன் பேசுறான், இவங்க எப்படி ஈத்து கொண்டாடுவாங்க அப்படின்ட்டு. அப்ப இந்த அளவுக்கு மற்ற சமயங்கள்ல இருக்கு. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த பெருநாள் தினத்தன்று யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய நடைமுறை நமக்கு கற்றுத்தது. அப்ப அந்த அடிப்படையில இந்த நோன்பு தர்ம பெருநாள் ஃபித்ரா தொகை என்பது விரைவாக கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை என்ன செஞ்சீங்க? விரைவாக நிர்வாகத்துக்கு கொடுக்கும் போது அவர்கள் முறையாக கணக்கு போட்டு அதை எத்தனை ஏழை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் டோக்கனுங்களை விநியோகம் செய்து மக்களுக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். அதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை விரைவாக கொடுத்து ரசீதுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாக்கியத்தவனாக